जय श्री राम जय श्री राम जय श्री राम राजा राम जय ஃபுல்லு ஜாலியாக கொடி கிடிலாம் வச்சு நெகிரி நாடி நெகிற கை கால் தான் ஆட்டுறது இவங்களாம் நம்மள மாதிரிலாம் ஆடுறது பாருங்க பின்னால போலீஸ் அவங்கலாம் மக்கள் சில இருக்காங்க. மேடம் இங்கதான் இருக்கிறீங்களா? நான் உங்களை தேடி நடிகை இங்க பாத்துன்னு அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். எங்கள் அம்மா வர குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போட்டிருந்தாங்களா, அதான் கோயிலுக்கு வந்தேன். காலையில் கோயிலுக்கு போகலான்ட்டு. जय श्री राम जय श्री राम जय श्री राम राजा राम जय श्री राम. ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸ்ல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 221. இன்னைக்கு என்ன நாள்? நம்ம அயோத்தியில் நம்ம ராமாக்கு பூஜை பண்ற நாள். எல்லாருமே இப்போ அதுக்கு தான் வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. சில பேர் எவ்வளோ பேர் போயிருக்காங்க. நம்மளும் போகணும்னு நினச்சா அந்த கையில் கேஷ் இல்லை, என்ன பண்ணுறது? ஆனால் நம்ம 1 இயர் சேலஞ்ச் முடிகிறதுக்குள்ள நம்ம அயோத்தி போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பிளாகாக போடுறேன், ஓகேவா? நானும் அதான் பிளான் வச்சுன்னு 2 மாதம் விட்டு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னா அம்மா 1 மாதம் சம்பளம் எடுத்துக்குன்னு அப்படியே போயிட்டு வரலான்ட்டு எங்கள் அம்மா இப்போ சொன்னேன். சரி உஷாராக போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்மளும் ஒரு நாள் அயோத்திக்கு போகலாம். ஒரு நாள் நான் ஒரு 2 மாதம் கழிச்சு போகலாம். போகிறப்ப உங்களுக்கு அது ஒரு பிளாகாக கண்டினியூ பண்ணுறேன். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம ராமா பூஜை வர பண்ணுறாங்க. மதியானம் கோயிலுக்கு வரப்போ கண்டினியூ பண்ணுறேன். சரி, நம்ம அயோத்தி ராமா கோயில் பூஜைக்கு இப்போ எல்லாம் கோயில பூஜை பண்ணுவாங்கல்ல, பூஜை சவுண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க பாருங்க, டிஜே கிட்ட வரைச்சு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க உங்களுக்கு போய் காமிக்கிறேன். இவங்க வீடியோ பண்ண சொல்லிட்டு மேடம் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். நம்ம கோயிலுக்கு அப்பமா போகலாம். இப்போ என்ன பண்ணாங்க வந்துட்டு பார்த்துட்டு ஈவினிங் அப்பா கோயிலுக்கு போறப்போ பண்றேன். யாரும் வந்திருக்காங்க எல்லாருக்கும் வீடியோ பண்ணலாம் இன்னைக்கு. ஓகே, நம்ம ராமா இருக்கிறது இங்க. நம்ம பிரதர் இங்க ஃபாலோ பண்ணிருக்காரு. இங்க பாருங்க, ராமா வேஷ போட்டு இருக்கிறது இங்க வந்துரு. ஓ ராமா ராமா பானா ஒன் பானா மாசாதுக்கு இங்க பாருங்க, நம்ம ராமா பொருள் இது பண்ணிட்டு பாரு நின்னுக்கிறீங்க. எல்லாம் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், முன்னால் ஃபுல்லு எல்லா டிஜே போட்டு டான்ஸ் ஆடின்னு ஃபுல்லு குஷியாக ராமா ஊர்வலம் வச்சுன்னு போயின்னு இருக்காங்கப்பா. எனக்கும் டான்ஸ் ஆடணும்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறது, வீடியோ பிடிக்க யாருமே இல்லை, அதனால தான் வெயிட் பண்ணிருக்கேன். எங்கே பாருங்க, பல்லே பல்லே பல்லேன்னுலாம் சொல்லியிருக்கேன். அங்கே ராமா வந்து நிற்கிறது ஜீப்பில் ஜாலியாக ரவுண்ட் சிங்கி. ஹாய், பார்த்தீங்களா எங்கள் கிட்ட வந்து காமிச்சுன்னு இருக்காங்க. உங்களுக்கு இதற்கு நல்லா டான்ஸ் ஆடின்னு இருக்கிறதெல்லாம் எல்லாம் ஃபுல்லு குஷியாக இருக்காங்கப்பா. நானும் குஷியாக தான் இருக்கிறேன். ஆனால் அங்கே பாருங்க, டான்ஸ் ஆடணுங்குதா ஃபுல்லு ஜாலியாக கொடி கிடிலாம் வச்சு நெகிரி நாடி நெகிற கை கால் தான் ஆட்டுறது இவங்களாம் நம்மள மாதிரிலாம் ஆடுறது டான்ஸு. அப்படிக்கா முன்னால் நம்ம அக்காங்கள டான்ஸ் ஆடினாங்க. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பச்சா பச்சா சாங்கெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம எதிர்த்தால என்ன இருக்காங்க, நம்ம சர்ரெல்லாம் எங்க இருக்காங்க பாருங்க பின்னால போலீஸ் அவங்கலாம். ஹாய் சார், ஹாய் மேடம். ஓ நம்ம எதிர்த்தால நோடுறப்பா ப்ரோ. நம்ம இந்த ஊர் நினைச்சுக்கொள்றேன். ಏನಿದೆ ನಮ್ಮ ಇಂದೋರ್ನ ನೆಚ್ಕೊಂಡ್ರೆ ಕೇಳ್ತಿಲ್ಲಪ್ಪ, ತುಂಬಾ ಪ್ರೌಡ್ ಆಗ್ತದೆ. ಓಕೆ, ಈಗ ಪೂಜೆ ಎಷ್ಟು ಗಂಟೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಬ್ರೋ? ಪೂಜೆ ಎಷ್ಟು ಗಂಟೆ ಮಾಡ್ತಾವ್ರೆ? ಪೂಜೆ ಇದೆಲ್ಲ ಪೂಜೆ ಓಕೆ, ಪೂಜೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಬ್ರದರ್ பிரசாதம் எல்லாம் கொடுத்துன்னு இருக்காங்க எல்லாருக்குமே. நம்ம அப்பா போற பயன் போலாம்.
ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா நம்ம மேடம் கூட கோயிலுக்கு தான் போயின்னு இருக்கேன். ஆல்ரெடி 2 பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ரஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சொல்லியிருந்தாலும் நானே எங்கள் மேடம் போயிட்டு இருக்கோம். ஏன்னா 3 பேர் பிரான்ச்சில் இருக்கணும், வந்துக்கிறதே இன்றைக்கி 5 பேர் தான். நாங்கள் 2 பேர் விட்டா 3 பேர் கரெக்டாக இருக்காங்க, அதனால தான். ஹாய் மச்சீஸ், இங்கே பாருங்க நம்ம கோயிலுக்கு வந்து எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டு இருக்காங்க. இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்கப்பா. நம்ம பிரதர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு தான் போனோம். கோயிலுக்கு போயிட்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம மேடம் நம்மளுக்கு காப்பு வாங்கி தர சொல்லிட்டு ஒரு பிளாக் கலரில் பேண்ட் வாங்கி கொடுத்தாங்க. காப்பு வாங்கிக்கோன்னு சொன்னாங்க, ஆனால் நான் தான் வாங்கிக்கல. சரி வாங்க நம்ம அப்படியே இப்படி முன்னாடி போகலாம். மக்கள் சில இருக்காங்க. மேடம் இங்கே தான் இருக்கிறீங்களா? நான் உங்களை தேடி நடிகை இங்கே பார்த்துன்னுக்கிறேன். சரி வாங்க நம்ம போகலாம். போனால் இல்லை மேடம் நாங்கள் அங்கே இருந்து ஒன்றும் தெரியும் நம்மளும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா நம்ம சிஸ்டர்ஸாக இருக்காங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய் மச்சி, நம்ம ராமாவை எங்க பேரை வச்சு கூப்பிட்டு வந்துருக்காங்க. பாருங்க இருங்க, உங்களை பேக் கேமரால காமிக்கிறேன். எப்படி காமிக்கலாம் தெரியல, பாத்தீங்களா? சாமி எவ்வளவு பின்னாடி இருக்கா, ஜூம் பண்ணி. ஹாய், ராமாவை இப்போ இது கூட்டு ஊர்வலம் பண்ணிருக்காங்க தேர்ல வச்சுக்கின்னு. இங்க எல்லாம் ஃபுல் குஷியா இருக்காங்கப்பா. ஆனா நான் மட்டும் தான் இப்போ கொஞ்சம் பேஜரா இருக்கேன். அது ஏன்னு அது எனக்குள்ளே இருக்கட்டும், பரவாயில்ல. அப்படிக்கா டிஜே எல்லாம் போயிட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இருக்கும் டிஜே கிட்ட போயிட்டு வரலாங்க. ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு நான் ஒருத்தவங்க ஒர்க் பண்றேன். ஓகே ஹாய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிருக்கிறது. வா போலாம். ஜெய் ஸ்ரீராம். வாங்க மைக் ஒர்க் ஆகாது, அங்க போய் வேற பேக் கேமரால கவர் பண்றேன். ஓகேவா? இங்க பாருங்க ஃபுல் டிஜே போட்டு டான்ஸ் கேஸ் எல்லாம் ஆடிட்டு பின்னால இருங்க, உங்ககிட்ட போய் காமிக்கிறேன். இன்னும் டான்ஸ் ஆடலான்னு தான் தோணுச்சு. ஆனால் அங்கே ஃப்ரெண்ட் அவங்க சிஸ்டர் மேரேஜ் இருக்குது, அங்கே வர போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். சரி அப்படியே இங்கே வந்தால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் அவங்க சிஸ்டர் அங்கே நின்று இருக்கிறது. நம்ம மக்கள் சில அப்படிக்கா சைடில் ஃபோட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. அங்கே பாருங்கள் காமிக்கிறாருங்க உங்களுக்கு. அங்கே நின்று பிடிச்ச ஃபோட்டோவை பார்த்துன்னு இருக்காங்க பாருங்கள். ஹாய் மச்சீஸ், நம்ம தம்பி அவன். எல்லாம் இங்கே நின்று இருக்காங்க, எல்லாம் மேரேஜ் வைப்பில் இருக்காங்க. நான் தான் வேலைக்கு போய் டேரெக்டாக வந்துட்டேன். வீட்டுக்கு கூட போகலப்பா, டேரெக்டாக சோட்ரிக்கு வந்துட்டேன். மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம். உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.